காலை வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும், எங்களுக்கும் நல்லா இருக்கட்டும். இன்றைக்கி பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜில் தான் இன்றைக்கி வெண்டைக்காய் அறுவடை செஞ்சுருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி உள்ள வெண்டைக்காய் 2 நாளைக்கு ஒரு வாட்டி காய் எடுக்கிறது. ஆனால் இந்த வாட்டி வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், மல்லிகைப்பூ இதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி வந்தது. வெண்டைக்காய் இது 3ஆவது வாட்டி அறுவடை பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு தான் நான் காட்டியிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் இருந்துச்சு, அது இப்படி கலந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கலந்து எடுத்துக்கிறது. இல்லை நிறைய காய், வெண்டைக்காயெலாம் சில நேரத்தில் நிறைய காய்க்கும், அப்போ எடுத்துக்கிறது. இது தக்காளி பழுத்த பிறகுதாப்பா எடுத்துக்கிறது. தக்காளி பெரிய செடியாக வருது, ஆனால் காய் கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்ச்சுது. இப்போ ஆனால் அதிலே பழுத்துரும். நாட்டுப்பழம் போல் நல்லாயிருக்கும் தக்காளி, அதை எடுத்துக்கிறது. இந்த பாருங்கள், பழமாக 8 பழமாக எடுத்துக்கிறோம். அவரைக்காய் சின்ன தொட்டி தான். எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்து 50 ரூபாய்க்கு அந்த தொட்டி விற்கும் காரைக்குடியில். அதுதான் வாங்கியாந்து பூ விட்டுருக்கு பாருங்கள், வச்சுருக்குறோம். எல்லாம் சின்ன தொட்டியில் தான் வச்சுருப்பேன். எல்லாம் பெருசெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன தொட்டி தான் எல்லாமே. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லா இருக்குது. இந்த ஒட்டு பழம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி இந்த வெண்டைக்காயெலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா அந்த சதை பிடிப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆகும். அதெல்லாம் வெண்டைக்காயெலாம் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டார் மல்லி நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் தினந்தோறும் வீடியோ எடுக்கிறத தான் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஸ்டார் மல்லி இன்றைக்கி குபேர மல்லி பூத்துருக்கு. அதனால் பூத்தோன்னே நான் காட்டுறேன். அது இப்போ தான் மொட்டு விட்டுருக்குது. இப்போ செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா பந்தா. ஆனால் இந்த செம்பருத்தியும் இலையும் போட்டு பிள்ளைய தலையில் தேய்ச்சி பார்ப்பாங்க, குளிச்சுருவாங்க. அதுக்கு தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த பம்பளி மாஸ் எப்போ அறுவடை பண்ணலான்னு சொல்லுங்கப்பா. ஏன்னா அது எங்களுக்கு, அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் புதுசுன்னு. எல்லோரும் பார்க்குறீங்க, அதுக்கு நன்றி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.